ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுற இதுவும் எங்களுக்கு அடுத்த இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிறதா இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி எல்லாரோட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால், லாஸ்ட் டைம் நாங்கள் யூகேக்கு விசிட் பண்ணிக்கல லாஸ்ட்டு மார்ச்சில் எடுத்த ஒரு வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கவுன்சில் ஒன்ற இடம், அதில் உள்ள ஒரு மார்க்கெட் பிளேஸ், அதில் உள்ளுக்கான ஷாப்ஸ் இருக்குது. ஏஷியன் ஷாப்ஸ் தான் கூட. அந்த நார்மலாகவே கவுன்சில் ஒன்ற இடம் கூட ஏஷியாவுக்கு உள்ள இடம். இந்தியன்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கன், பங்களாதேஷ் கூட ஏஷியன் உள்ள இடம். அதால் நீங்கள் உள்ளுக்கு இந்த கூட இந்த கவுன்சில் மார்க்கெட் பிளேஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் கணக்கு ஏஷியன் ஷாப்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே வேலை செய்கிறாங்க கூட ஏஷியன்ஸ் தான் கூட. அதோட நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் டைப்ஸ்லேயும் ஃபுட்ஸ் வேண்டி சாப்பிட தகுதியாக இருக்கும். அது எல்லா இடத்துலையும் கூட இருக்கிற இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் கவனித்து பார்த்தோன்னா கூட ஸ்ட்ரீட் ஃபுட் டைப்ஸில் சாப்பாடுகள் இருக்குது. ப்ரைஸும் நல்ல ரீசனபிளாக இருக்குது. குறைய விலையாக தான் இருக்குது. நீங்கள் வேறு இடம் கொண்டு கம்பேர் பண்ணிங்கன்னா இல்லை பொறுத்து சாப்பிட இருந்து வடிவ சாப்பிட தகுதியாக கடையால்ஸும் இருக்குது. வாங்கி கொண்டு போகிற மாதிரியும் இருக்குது. ஃபுல்லாகவே ஏஷியன்ஸ் தான் இதுக்குள்ள எல்லாம். இங்கே பார்க்க போனால் திரும்புகிற இடம் அங்கால திரும்புகிற எங்கே திரும்பினாலும் ஏஷியன்ஸ் தான் கூடவே இருக்குது. வெள்ளைக்காரரை காணதே குறைவாக தான் இருக்குது. என்றாலும் எங்களோட சாப்பாடுகள் எங்களுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு இடங்கள் இருக்கிறபடியாக எங்களுக்கு போனதுக்கு அதை நாங்கள் போனதுக்கு அதை செஞ்சு நாங்களும் வெஜிடபிள் சாப்பாடு ஒன்று வாங்கி சாப்பிட்னாங்க. நல்லா இருந்தது. ப்ரைஸும் நல்லா ஓகே இருந்தது. விலை குறைவாக தான் இருந்தது. எல்லா சாப்பாடும் இருக்குது. நீங்கள் விரும்பின சாப்பாடு வாங்கலாம். வாங்கி சாப்பிட்றதுக்குனே இருக்கும் இந்த இடத்துல. அடுத்த தடவை நீங்கள் லண்டனுக்கு விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கவுன்சில் ஒன்று இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மார்க்கெட் பிளேஸுக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட சாய்ஸ் இருக்குது. கூட ஏஷியனோட சாப்பாடுகள், ஸ்ரீலங்கன் சாப்பாடு, இந்தியன் சாப்பாடுகள் எல்லாம் விரும்பி சாப்பிட்றதுக்குனே இருக்கும். விலையும் நல்ல விலை குறைவாக இருக்குது. மறக்காமல் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி லண்டனில் நாங்கள் இந்த கவுன்சில் ஒன்று இடமெல்லாம் பார்த்து முடிஞ்ச அப்புறம் நாங்கள் திருப்பி ஸ்ட்ரெட்ஃபோர்ட்ஷியர் அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே தான் எங்களோட ஃபேமிலி இருக்குது. அதால் நாங்கள் போனாங்க. அது கிட்டத்தட்ட லண்டன்லேருந்து 3 hours டிரைவிங். ஃபுல்லாகவே வெளியில் தான் இருக்குது. அதுலேயும் இருக்குது தமிழாக்கள், இந்தியன்ஸ், ஏஷியன்ஸ் கூட இருக்கிற இடம் தான் இது மேன்செஸ்டர், லிவர்பூல், அந்த சைட், பர்மிங்ஹாம் அங்கால சைடில் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் பார்க்குக்கு போனாலும் இந்த பார்க்கில் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே இந்த ஜிம் ஐட்டம்ஸ், இந்த ஜிம் இதில் எல்லாமே இருக்குது. இப்போ நார்மலாக ஜிம்மில் நீங்கள் செய்கிறது எல்லாம் பார்க்கிலே இருக்குது. போய் நீங்கள் சும்மா செய்கிறது கிடையாது இருக்கும் இந்த இடத்துக்கு. அப்போக்கில் எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணுமெண்டு. இந்த பார்க்குக்கிட்ட தான் ஒன்று இடம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மணிக்கிட்ட கோபுரம் மாதிரி இருக்குது. இது கட்டின ஆண்டு 1307 ரெண்டா. நீங்களே பாருங்கள் எத்தனை வருஷம் பழசண்டு. ஆனால் அந்த கட்டிடம் இன்னும் அப்படியே இருக்க உடையாமல் அப்போ பதிச்சது. சில நேரம் அதுக்கு பிறகு அந்த எழுத்துகள் எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த கட்டிடம் கட்டினா 1307 ஆனால் அந்த வருஷம் பழைய கட்டிடம் இன்னும் அப்படியே இருக்குது. அதுதான் அந்த பழைய காலத்தின் கட்டிட கலைன்னு சொல்லலாம். இப்போ கட்டுற கட்டங்களுக்கும் பழைய கட்டிடங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அந்த காலத்தில் கட்டின கட்டிடங்கள் உடைகிறதுக்கான சான்ஸ் குறைவு. நாங்களாக உடைச்சாவுடைய மற்றபடி உடையாமல் தான் இருக்குது கூடின பில்டிங். அதே மாதிரி லண்டன் பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளை கூட முன்னுக்கு உடைச்சி மாற்ற விட மாட்டேங்க. அந்த பழைய முறையில் நீங்கள் அந்த எப்படி வீடு கட்டப்பட்டதோ அதை அப்படியே
வச்சிருக்க தான் சொல்லுவீங்க. நீங்கள் உள்ளுக்கு வேணுமென்னு சொன்னால் உடைச்சி மாற்றி கொள்ளலாம். அந்த லண்டன் வீடுகள் எல்லாம் முன்பக்கம் சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முன்னுக்கு இடித்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிடாது. அந்த இருக்கிறத நீங்கள் மாடிஃபை பண்ணலாம், ஆனால் அந்த மாடல் அப்படியே இருக்கணும். அதுதான் அந்த நாட்டின் சட்டம். ஏனெண்டா அந்த பழைய கட்டிடக்கலையை எப்போவும் மெயின்டைன் பண்ணணும். அதை சொல்லப்போனால் மறக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அதை அவை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அது பார்க்கவும் நல்லா இருக்கும். அந்த பழைய கட்டிடங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கிட்ட நாட்டில் இப்போ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் புது புது ரூல்ஸ்கள் எதுவும் வந்துச்சோன்னா நான் உங்களோட கட்டாயம் முன்னுக்கு ஷேர் பண்ணுவேன். அது ஒரு வீடியோவாக போடுவேன். அது உங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்த முறை பார்க்கறதுக்குனே இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.